அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள சிவன் ஆலயத்தில் இறைவன் மீது தண்ணீர் துளி துளியாக சொட்டும் தாரா பாத்திர அபிஷேகம் தொடங்கியது. அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியதை அடுத்து வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கடவுள் திருமேனிகளும் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் ஜலகண்டீஸ்வரர் மேல் தாராபாத்திரம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு துளியாய் தண்ணீர் அந்த லிங்கத்தின் மீது விழும் தாராபிஷேகம் இன்று தொடங்கியது. இந்த தாராபிஷேகம் அக்னி நட்சத்திரம் நிறைவு நாளான 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் துவக்கத்தால் சிறப்பு அலங்காரமின்றி லிங்கம் எளிமையான முறையில் காட்சியளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெப்பத்தின் தாக்கம் மனிதனை மட்டுமல்ல கடவுளையும் விட்டு வைக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரத்தின் போது இந்த தாராபிஷேகம் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் கோவிலில் மூலவருக்கு மேல் தாரா பாத்திரத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை வைத்து அதில் முழுவதும் பன்னீர் நிரப்பி சொட்டு சொட்டாக சாமி மீது விழும்படி கட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர்.